திருப்பூருக்கு காந்தி எப்போது வந்தார், ஏன் வந்தார் என்கிற தகவலோடு உங்களை சந்திக்க வந்திருக்கிறேன். காந்தி, இன்றைக்கு காந்தி என்று சொன்னால் மகாத்மா காந்தி என்று நாம் சொல்லுகிறோம். ஆனால் துராத்மா என்று சொல்லி சில பேர் சொல்லுகிறார்கள். எனக்கு மகாத்மா காந்தி தான். ஆனால் நான் இன்னொரு பார்வையில் நிற்கிறேன். தமிழர் தந்தை வ.உ. சிதம்பரனார் உங்களுக்கு முக்கியமா அல்லது காந்தியடிகள் உங்களுக்கு முக்கியமா என்று கேட்டால் எனக்கு தமிழர் தந்தை வ.உ.சி தான் முதலில், அப்புறம் தான் காந்தி. சரி, உங்களுக்கு கோட்சே முதலிலா அல்லது காந்தி முதலிலா என்று கேட்டால் எனக்கு காந்தி தான் முதலில், அப்புறம் தான் கோட்சே. என்னுடைய ஊர் பக்கத்திலே இருக்கிற இடுவம்பாளையம். காந்திக்கு 56 வயதான போது 1925 வருடம் மார்ச் மாதம் 18ஆம் தேதி காந்தி எங்களுடைய ஊருக்கு வந்தார். அப்போது அவருக்கு வயது 56. அதே 56 வயது எனக்கானதற்கு பின்பு நான் சபரமதி ஆசிரமத்திற்கு சென்று காந்தியை பற்றி ஆய்வு செய்து காந்தி கீதை கோட்சே என்ற ஒரு புத்தகம் எழுதியிருக்கிறேன். அதிலிருந்து தொடங்குவதற்கான காரணம், காந்தியும் கீதை படித்தார், கோட்சேவும் கீதை படித்தார். ஏன் கோட்சே கீதையை படித்துவிட்டு காந்தி சுட்டான் என்று அந்த புத்தகத்தில் எழுதியிருக்கிறேன். ஆனால் இப்போது பார்க்கிறேன், சிலர் எல்லாம் காந்தியினுடைய பொம்மையை அல்லது காந்தியினுடைய பதாகையை துப்பாக்கியால் சுட்டு சுட்டு கீழே வீழ்த்தி கீழே இரத்தக்கரையோடு தள்ளி கொண்டிருக்கிறார்கள். அதை பார்க்கிற போது எனக்கு மிகுந்த வேதனையாக இருக்கிறது. அவர்களுக்கெல்லாம் அரசாங்கம் எந்த தண்டனையும் கொடுப்பதில்லை. ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாபெரும் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த ஏவிபி ஆசை தம்பி காந்தி அவர்கள் இறந்த பின்பு காந்தி சாந்தி அடைய என்ற ஒரு புத்தகம் எழுதினார். அந்த புத்தகம் எழுதியதற்காக அப்போதைய சர்க்கார் அவரை கொண்டு போய் சிறையிலே போட்டு தலையெல்லாம் மொட்டையடித்து உள்ளே தள்ளிவிட்டது. ஆனால் இப்போது காந்தி சுட்டு தள்ளுகிறவர்களை பற்றி யாரும் கண்டுகொள்வதே இல்லை. அதனால் தான் மீண்டும் சொல்லுகிறேன், காந்தியை மீண்டும் சுடுகிறார்கள். ஆனால் இப்போது காந்தி ஹேராம் என்று சொல்வதில்லை. காந்தி எப்போது நம்ம ஊருக்கு வந்தார்? காந்தி 1920 வருடம் முதலில் திருப்பூருக்கு வந்தார். 1921 வருடம் திருப்பூருக்கு வந்தார். அடுத்து 1925 வந்தார். 1927 வந்தார். 1928 வந்தார். தேசிய குடியின் தந்தை திருப்பூர் குமரன் மரணமடைந்ததற்கு 2 ஆண்டுகள் கழித்து 1934 வந்தார். ஆக 6 முறை இந்தியாவிலேயே மிக அதிகமாக பயணம் செய்தது திருப்பூரில் தான் என்பது வரலாறு. இது கூட என்னுடைய அரசியல் நண்பர்கள் ஒலிபெருக்கியிலே பேசுகிற போது திருப்பூருக்கு காந்தி 3 முறை வந்தார் என்று பேசுவார்கள். அதல்ல, 6 முறை வருகை தந்தார். 1920 திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் அவர் இறங்குகிற போது அவரை வரவேற்றவர்கள் பெரியண்ணன் செட்டியார், டி.எஸ். துரைசாமி என்று சொல்லக்கூடிய 2 பேர். அவர்கள் 2 பேரும் சொல்லுகிறார்கள், இங்கே ஜெகநாத நாயக்கர் என்று சொல்லக்கூடிய ஒருவர் மழை வேண்டும் என்று 48 நாட்களாக உண்ணாவிரதம் இருக்கிறார், சோறு தண்ணி எதுவும் சாப்பிடாமல். அந்த உண்ணாவிரதத்தை நிறுத்தி கொடுங்கள் என்று காந்தியை கேட்க திருப்பூர் ரயில்வே ஸ்டேஷனில் அப்படியே இறங்கி நடந்து வந்து, இப்போது திருப்பூர் குமரனுக்கான ஒரு நினைவு ஸ்தூபி இருக்கிறது அல்லவா குமரன் ரோட்டில், அதற்கு நேர் எதிரில் தான் அந்த ஜெகநாத நாயக்கர் உண்ணாவிரதம் உட்கார்கிறார். அந்த உண்ணாவிரதம் உட்கார்ந்து கொண்டிருந்த அந்த ஜெகநாத நாயக்கரை பார்த்து காந்தி சொல்லுகிறார், உண்ணாவிரதம் எல்லாம் இருந்தால் வருண பகவான் மழை பொழிவான் என்று நினைக்காதே, உண்ணாவிரதத்தை நிறுத்து என்று சொல்லி பழச்சாறு கொடுத்து அவருடைய உண்ணாவிரதத்தை நிறுத்தி வைப்பதற்காக முதலில் காந்தி 1920 நம்முடைய ஊருக்கு வருகிறார். 1921 வருடம் ஈரோட்டிலே பெரியாரை சந்திக்க வந்த காந்தி அப்படியே திருப்பூர் பக்கம் வந்து போகிறார். 1925 வருடம் திருப்பூருக்கு வருகிற காந்திக்கு ஒரு திருப்பு முனை ஏற்படுகிறது. அப்போதுதான் அவர் பக்கத்திலே இருக்கிற இடுவம்பாளையம் என்கிற கிராமத்திற்கு வருகிறார். இடுவம்பாளையத்திற்கு அவர் மாத்திரம் வரவில்லை, பூலாபாய் தேசாய் வந்தார், ஜே.பி. கிருப்லானி வந்தார், அபுல் கலாம் ஆசாத் வந்தார். குறிப்பாக சொல்ல போனால் அருணா ஆசப்பள்ளி என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பெண்மணியும் வந்தார். அந்த அருணா ஆசப்பள்ளி என்று சொல்லக்கூடியவருடைய பெயர் அருணா, பெங்கால் பிராமின். அவரை கல்யாணம் செய்து கொண்டவர் ஆசப்பள்ளி என்று சொல்லக்கூடிய இஸ்லாமியர். அடிப்படையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், அந்த ஆசப்பள்ளி என்று சொல்லக்கூடிய அவர்தான் பகத்சிங்கை தூக்கில் போடக்கூடாது என்று நீதிமன்றத்திலே வழக்காடியவன் ஒரு இஸ்லாமியன். அவன் பெயர் ஆசப்பள்ளி. அந்த ஆசப்பள்ளியை கட்டி கொண்டவர் அருணா. ஆனால் பகத்சிங்கை விடாதீர்கள், அவனை தூக்கிலே போடுங்கள் என்று சொல்லி நீதிமன்றத்திலே வழக்காடியவர் வேறு யாரும் இல்லை, சொல்வதற்கு பயப்படுகிறோம். ஆனால் ஹிட்கேவருடைய சொந்தக்காரன் சர்மா என்று சொல்லக்கூடியவன் தான் பகத்சிங்கை தூக்கி உள்ளே போடுங்கள் என்று சொன்னவன். ஆக ஆசப்பள்ளி என்று சொல்லக்கூடிய அவருடைய மனைவி அருணா திருப்பூருக்கு வந்தபோது பக்கத்திலே ஷெரீப் காலனியில் ஜெமினி சர்க்கஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு சர்க்கஸ் கம்பெனிக்காரர்கள் சர்க்கஸ் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் ஜெமினி வாசனுடைய சந்திரலேகா என்கிற திரைப்படம் பார்த்தால் அதில் வருவது ஜெமினி சர்க்கஸ். அந்த ஜெமினி சர்க்கஸ்காரர்கள் நடத்துகிற அந்த சர்க்கஸை போய் பார்க்குவதற்காக அருணா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி போன போது அவருடைய தலையிலே ஒரு யானையை வைத்து மாலை போட்டார்கள் திருப்பூர் ஷெரீப் காலனி மக்கள் என்பதை அடிப்படையில் புரிந்து கொள்ளுங்கள். அவருக்கு அதுதானா? அதுபோக வேறு எதுவும் இல்லையா? அந்த அருணா ஆசப்பள்ளி என்று சொல்லக்கூடிய அந்த பெண்மணி சுதந்திர போராட்ட காலத்தில் எல்லாரையும் போலீஸ்காரர்கள் அடிக்கிறார்கள். ஒரு சுதந்திர போராட்ட வீரன் தண்ணீர் வேண்டும் தண்ணீர் வேண்டும் என்று கதறுகிறான்.
பக்கத்திலே தண்ணீர் இல்லை. இந்த பெண்மணி நேராக அந்த சுதந்திர போராட்ட வீரனுடைய கீழே படுத்து, பக்கத்திலே படுத்து, ஒரு தாயை போல தன்னுடைய மார்பகங்களை எடுத்து, அந்த பெண்ணினுடைய மார்பகங்களை எடுத்து அந்த ஆணின் வாயிலே சுவைக்க கொடுக்க, அவன் கண்ணீர் விட்டு கொண்டே சொல்லுகிறான், தண்ணீர் இல்லை என்று சொன்னாலும் எங்கேயோ இருந்து வந்த நீ உன்னுடைய மார்பகத்தை கொடுத்து என்னுடைய வாயை ஈரப்படுத்தி விட்டாய், நன்றாக இரு தாயே என்று வாழ்த்துகிறான் ஷெரீப் காலனி தமிழன் ஒருவன். அந்த பெண்மணி தான் பிற்காலத்தில் டெல்லியினுடைய முதல் மேயர். இந்தியா சுதந்திரம் அடைந்ததற்கு பின்பு டெல்லியிலே வந்த முதல் மேயர் அருணா அசப் அலி. அவர் இடுவம்பாளையம் வந்தார், ஷெரீப் காலனி வந்தார், திருப்பூர் வந்தார். 1925 அந்த இடுவம்பாளையம் என்கிற கிராமத்திற்கு வந்த பின்புதான் நம்முடைய காந்தி யங் இந்தியா பத்திரிகையிலே எழுதுகிறார், நான் திருப்பூர் என்கிற ஊருக்கு சென்றேன், அங்கே இருக்கிற ஒரு கிராமத்திற்கு சென்றேன், இனிமேல் நான் திருப்பூரை கதருக்கான இந்தியாவின் தலைநகரம் என்று சொல்ல போகிறேன் என்று யங் இந்தியா பத்திரிகையில் எழுதுகிறார். அந்த இடுவம்பாளையம் பகுதியில் இருக்கிற பெண்களை எல்லாம் அழைத்து ராட்டை சுட்ட சொல்லுகிறார். அவர்கள் அந்த ராட்டை சுட்டுகிற அந்த லாவகத்தை பார்த்த காந்தி, குஜராத்தில் இதுபோல எங்களுடைய பெண்கள் ராட்டை சுற்றுவதில்லை, நீங்கள் லாவகமாக சுற்றுவீர்களே என்று வியந்து போய் ஊரில் இருக்கிற பெண்மணிகளை எல்லாம் அழைத்து ஒவ்வொருவருக்கும் ஒரு கதர் மாலை போட்டு ஒவ்வொருவருக்கும் 25 பைசா நாணயத்தை அன்பளிப்பாக கொடுக்கிறார். 2 மணி நேரம் தங்கி இருக்கிறார். அந்த 2 மணி நேரம் தங்கியிருந்த நேரத்தில் எங்கள் ஊரில் ஒரு தாய் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கிறார். பெற்றெடுக்கிற குழந்தைக்கு என்ன பெயர் வைப்பது என்று அந்த கிராமத்து மக்கள் யோசனை செய்துவிட்டு காந்தி என்று பெயர் வைத்து விடுகிறார்கள். அந்த ஊரில் காந்தி வந்த நேரத்தில் பிறந்த குழந்தைக்கு காந்தி என்று பெயர் வைக்கிறார்கள். ஆக அப்படிப்பட்ட காந்தி ஒவ்வொரு கிராமமாக சென்று சென்று பார்த்துவிட்டு பல்லடம் போகிறார், திருப்பூர் போகிறார், கோயம்புத்தூர் போகிறார், போத்தனூர் போகிறார், பக்கத்திலே இருக்கிற ஈரோடு போகிறார். இங்கெல்லாம் சுற்றி வந்து விட்டு காந்தி சொல்லுகிறார், இந்தியாவிலே கதருக்கான நகரம் திருப்பூர், எனவே திருப்பூரை நான் உயர்த்தி பிடிப்பேன் என்று எழுதுகிறார்.